கோயில் மணி ஓசையிலே கேட்டதாரோ இவன் சாத்தனூர் வந்ததாரோ. வீட்டில் வந்து போயிட்டு சாமிக்கு மணி ஆட்டுறானாக்கா அங்கே வந்து பெரிய மணி போச்சு டிங்கின்னு ஆட்டம் வந்துட்டான். மணி ஆட்டி வீடு நெல்ல இருக்கிற மிஷின் வந்து வண்டியில் தான் பார்த்துருப்போம். ஆனால் என் மச்சான் வந்து கையிலே பார்த்துனா உருட்டி உருட்டி நெல் அறுவடை பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கிளாஸ், ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஃபஸ்ட். ஆனால் இது என்ன இது, எங்கள் அப்பா அம்மா பேச சொன்னாங்க படி படின்னு. இப்போ படிக்காமல் இப்போ என்ன ஏதுன்னு தெரியல. 76 22 இருக்கு. எஸ்சி கிசின்னெல்லாம் சூற 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 வர சொன்னா இவன் மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஆட்டிருக்கிறான்ப்பா. அங்கே போடாடே, அங்கே போய் விளாட்றா போடாடே சோம்பேறி. இங்கே வந்து இவங்கிட்ட வந்து கார் ஓட்டலான்னு சொன்னா இவன் மாதிரி திருட்டிக்கிறான் போறான். எங்கே போறான்? அஜித் சார் கார் ஓட்டி பார்த்துருக்கோம். ஆனா இந்த பால் பண்ணி கார் ஓட்டி பார்த்துருக்கியா? மியூசிக் வாசி சொன்னா பியானோ போட்டு தட்டுறான். கிறுக்கு பயபோல இல்லைங்க, அது ட்ரம்ஸுங்க, அது ட்ரம்மா. சூர 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 சூர. போன் பார்த்தா கண்ணு வலிக்குது, தூங்க போனா கொசு கடிக்குது, வெளியே போனா வெயில் அடிக்குது, வீட்டுல இருந்தா போர் அடிக்குது. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், ஆனா பிரச்சனையே வாழ்க்கையே வந்தா ஐயா சோறு வந்துடுச்சு, சோறு வந்துடுச்சு, ஜிஞ்சி நகரி ஜிஞ்சி நகரி ஜிஞ்சி நகரி ஜிஞ்சி நகரி, சிக்கன் கறியா சிக்கன் கறியா, ஜிஞ்சி நகரி ஜிஞ்சி நகரி ஜிஞ்சி நகரி ஐயா கொத்து கறித்தா கொத்து கறித்தா, ஜிஞ்சி நகரி ஜிஞ்சி நகரி ஜிஞ்சி நகரியா. டே இது நேற்று வச்ச புளி குழம்பா? கஷ்டம் என்பது லஞ்ச் டைம் மாதிரி கரெக்டா வந்துடும். சந்தோஷம் என்பது லீவ் டைம் மாதிரி எப்போது அதுதான் வரும். ஒரு 4 நாள் ஆன்லைன்ல வரல, அதுக்குள்ள எவனோ நான் செத்துட்டேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்கான். எல்லா பையலும் கால் பண்ணி உயிரோடு தான் இருக்கியான்னு கேட்குறானுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு வீட்டில் துணி துவைக்கிறது எனக்கு தானே தெரியும். இதுல வேற என் பொண்டாட்டி வாட்ஸ்அப்ல ஷாப்பிங் லிஸ்ட் அமிச்சா. சர்க்கரை 3 கிலோ தனியா 1/2 கிலோன்னு. நானும் 3 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு தனியா 1/2 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு தான் வந்தேன். காலையில இருந்து இன்னும் என்ன திட்டிகிட்டே இருக்கா. சொன்னதை தான் செஞ்சேன். 8ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆனவன் எல்லாம் அரசியலை பார்க்குறான். 9ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆனவன் சொந்தமான கம்பெனி வச்சிருக்கான். இந்த டிகிரி படிச்சவன் எல்லாம் வேலை இல்லாம அலையிறானுங்க. இத சொன்னா என்ன பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. என்ன வேணும் உனக்கு? பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. ஏண்டி மங்கலம், உனக்கும் வேலை இல்லை எனக்கும் வேலை இல்லை, வேலை இல்லாதனால குட்டி குட்டியா பேத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இதனால கவர்மெண்ட்டுக்கு எதனா லாஸ் ஆகும்? அதெல்லாம் ஆகாது. நம்ம பெற்றுக்கிறது 8 கடை குட்டிங்க, ஒன்று கூட தேராது. எல்லாம் ஒயின் ஷாப்பாக தெரியும். கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகாது, வருமானம் தான் வரும்.